ஆடி மாதம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது அம்மன் வழிபாடுதான். குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்மனை வழிபடுவதற்கு மிகவும் சிறப்பான நாட்களாக நம்முடைய பாரம்பரியத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையிலேயே பெண்கள் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் அழகாக கோலம் போட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி அம்மனை மனதார வழிபடுவார்கள். இந்த வழக்கம் இன்றைக்கும் பல குடும்பங்களில் தொடர்ந்து வருகிறது. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று வீட்டின் வாசலில் கோலம் போடுவது ஒரு அழகான பாரம்பரியம். கோலம் போட்டு அதன் நடுவில் விளக்கு வைத்து அம்மனை நினைத்து வழிபடுவார்கள். சில வீடுகளில் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் பூக்கள் வைத்து சிறப்பு பூஜையும் செய்வார்கள். பெண்கள் தங்களுடைய குடும்பத்தின் நலனுக்காகவும் குழந்தைகளின் நலனுக்காகவும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் அம்மனை வேண்டிக் கொள்வார்கள். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று விளக்கு ஏற்றுவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அம்மன் படத்திற்கு முன்பாக விளக்கு ஏற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து மனதை ஒருமுகப்படுத்தி பிரார்த்தனை செய்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்வது மனதிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிறது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டையும் நல்ல பழக்கங்களையும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வைத்திருந்தார்கள். இப்போ ஆடி மாதத்தோடு தொடர்புடைய இன்னொரு முக்கியமான பாரம்பரியத்தை பற்றி பார்க்கலாம். அது என்னன்னா கம்மங்கூழ். ஆடி மாதத்தில் பல அம்மன் கோயில்களில் பக்தர்களுக்கு கம்மங்கூழ் வழங்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. கம்பு நம்முடைய பாரம்பரிய உணவுகளில் முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. கம்பில் தயாரிக்கப்படும் கம்மங்கூழ் எளிமையான உணவாக இருந்தாலும் அது நம்முடைய கிராமத்து வாழ்க்கையோடும் நம்முடைய முன்னோர்களின் உணவு பழக்கத்தோடும் நெருக்கமாக தொடர்புடையது. வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் வயிற்றுக்கு நிறைவாகவும் இருக்கும் பாரம்பரிய உணவாக கம்மங்கூழ் பல தலைமுறைகளாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அதனால்தான் ஆடி மாத கோயில் திருவிழாக்களிலும் அம்மன் வழிபாடுகளிலும் கம்மங்கூழ் வழங்கும் பழக்கம் பல இடங்களில் காணப்படுகிறது. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கம்மங்கூழ் வழங்குவது வெறும் உணவு கொடுப்பது மட்டும் கிடையாது. அதில் ஒரு அழகான சமூக பாரம்பரியம் இருக்கிறது. கோயிலுக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும், யாரும் பசியோடு திரும்பக்கூடாது என்ற எண்ணத்தோடு பல இடங்களில் உணவு வழங்கப்படுகிறது. சில இடங்களில் கம்மங்கூழுடன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வேப்பிலை போன்றவற்றையும் சேர்த்து வழங்குவார்கள். இந்த காட்சியை ஆடி மாதத்தில் பல கிராமங்களிலும் அம்மன் கோயில்களிலும் பார்க்க முடியும். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று கோயில்களில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் மற்றும் திருவிழா நிகழ்ச்சிகளும் நடைபெறும். பெண்கள் கூட்டமாக கோயிலுக்கு சென்று அம்மனை தரிசனம் செய்வார்கள். சில கோயில்களில் வேப்பிலை அலங்காரம் எலுமிச்சை மாலை மஞ்சள் குங்குமம் பூக்கள் என்று அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்வார்கள். கோயில் முழுவதும் விளக்குகள் ஏற்றி பக்தர்களின் பிரார்த்தனையோடு ஆடி வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். வீட்டில் இருந்தாலும் சரி கோயிலில் இருந்தாலும் சரி இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று நம்மால் முடிந்த அளவுக்கு நல்ல செயல்களை செய்வது மிகவும் சிறப்பு. உதாரணமாக பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கலாம், முடிந்தவர்களுக்கு உதவி செய்யலாம், கோயிலில் அன்னதானம் செய்யலாம், நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கலாம். இவைதான் நம்முடைய பாரம்பரியத்தின் உண்மையான அழகு. ஆடி வெள்ளிக்கிழமை என்பது வெறும் ஒரு நாள் வழிபாடு மட்டும் கிடையாது. நம்முடைய பாரம்பரியத்தையும் அம்மன் மீது இருக்கும் நம்பிக்கையையும் குடும்ப ஒற்றுமையையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ணும் நல்ல பழக்கத்தையும் நமக்கு நினைவுபடுத்தும் ஒரு சிறப்பான நாளாகும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று நீங்களும் அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனை மனதார வழிபட்டு உங்களால் முடிந்த நல்ல செயல்களை செய்யுங்கள். அம்மன் அருள் உங்கள் வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் மற்றும் நம்முடைய பாரம்பரிய தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.